இந்த படத்துல வர ஹீரோ விருப்பமே இல்லாம குண்டா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுக்கு காரணம் அவரோட அப்பா தான். இவர் வந்து 10th ஃபெயில் ஆயிட்டே இருப்பாரு. அதனால படிச்ச பொண்ணா பார்த்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இந்த பொண்ணு ரொம்பவே குண்டா இருக்கறனால இந்த பொண்ணு அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த பொண்ணு கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே கோர்ட்ல போயிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. இவங்களோட டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்து 2 பேருக்குமே இப்பதான் கல்யாணம் ஆயிடுக்கு. அதனால 6 மாசம் நீங்க சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால 2 பேருமே ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. இந்த ஹீரோவும் 10th எக்ஸாம் மறுபடியும் எழுதுவாரு. ஆனா அதுலயும் ஃபெயில் ஆயிடுவாரு. இதனால மனசொடைஞ்சு போன நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு போறாரு. அங்க நம்ம ஹீரோயின் சந்தியா வீட்டுல எல்லாருக்கூடயும் ரொம்பவே பாசமா அன்பா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சந்தியா கிட்ட சொல்லுவாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு சந்தியா சொல்லுவாங்க, இதை எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு இவங்க சொல்லும் போது நம்ம ஹீரோ சந்தியா எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோ சந்தியா கிட்ட கேட்பாங்க, நம்ம 2 பேருமே பிரியறதுக்கு முன்னாடி ஒரு போட்டியில கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா கிட்ட சொல்லும் போது சந்தியாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இவரும் சந்தியாவை தூக்கிட்டு அந்த போட்டியில கலந்துப்பாரு. அவர் தூக்கிட்டு ஓடும் போதே சந்தியா கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவை ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு. இதை கேட்ட சந்தியா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இவரும் கஷ்டப்பட்டு தன்னோட ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டு இந்த போட்டியில வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணது கூட தெரியாம சந்தியாவை அப்படியே தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.